சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கடற்கரை பகுதியில் உள்ள குப்பைகள் கழிவுகளை அகற்ற மாநகராட்சி ஆணையர் தலைமையில் குழு அமைத்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் சத்யகோபால் கோகர்லபதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடற்கரை பகுதிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் மீனவர் நலத்துறை இயக்குநர், சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர், காசிமேடு மீன்பிடி துறைமுக மேலாளர் ஆகியோர் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். இந்த குழு எண்ணூர், காசிமேடு மட்டுமின்றி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரை பகுதி முழுவதும் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் ஜூன் 14ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் சென்னை துறைமுக வளாகம், கடற்கரை பகுதிகளில் குப்பை கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் தெர்மாக்கோல் பெட்டிகளை பயன்படுத்துவதை தடுக்கவும், அடையாறு, கூவமாறுகளில் இவை கொட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை செயல்படுத்திய குறித்து மாநகராட்சி ஆணைய தலைமையிலான குழு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.